அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை முதல்ல முடிச்சுட்டு வரணும். எந்த அதிமுக? எடப்பாடி அதிமுகவா? கீழ்த்தரமான கருத்துக்களை சொல்லக்கூடியவரை ஒரு அமைச்சர் என்று சொல்வது கூட எனக்கு வெட்கமாக இருக்கு. எடப்பாடி அதிமுகவா? எடப்பாடி அதிமுகவுக்கு அவர் ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேர் என்ன செய்யலாம்? அந்த போராட்டத்தில் பாதி பேர் கலந்துக்கலன்னு அவங்க கட்சியிலேருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க கவலைப்படுறது என்ன? மக்களை பத்தி கவலைப்படணும். ஏன்னா நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க. இன்றைய ஆர்ப்பாட்டம் குறித்து தாவேக அமைச்சரிடம் நிருபர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு எந்த அதிமுக? எடப்பாடி அதிமுகவா? அவங்க எதுக்கு போராட்டம் பண்ணாங்கன்னா அவங்க கட்சிக்காரங்களுக்கே தெரியாது. அவர் கூட கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. முதல்ல அவங்க கட்சியில இருக்கிற பிரச்சனையை அவங்க பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஒரு ஆட்சியினுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற ஒரு அமைச்சர் ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னின்று நடத்துகிறார் என்று சொன்னால் அதன் மீது அவர்கள் இந்த அரசு ஏற்கனவே செய்திருக்கிறது என்று சொல்லியிருக்க வேண்டும், அல்லது நாங்கள் செய்வோம் என்று சொல்லியிருக்க வேண்டும். அதுதான் நீண்ட காலமாக அரசியல் அனுபவம் உள்ள தலைவர்கள் சொல்லுகின்ற கருத்து. நீங்கள் யாரை சொல்லுகிறீர்கள்? மின்துறை அமைச்சரை சொல்லுகிறீர்கள். அவருக்கு இந்த அரசியல் அனுபவமே கிடையாது. ஏனென்று சொன்னால் ஒரு கட்சியில் அவர் நிலையான ஒரு உறுப்பினராகவே இல்லை. ஒரு கொள்கை இல்லாத மனிதர். எங்கெல்லாம் நிழல் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ஓடி போய் நிற்கக்கூடியவர். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் வாய்ப்பு தேடி ஓடக்கூடியவர். அவருடைய வரலாறை பாருங்கள். எங்கிருந்து எங்கு ஓடி இருக்கிறார்? எங்களிடத்தில் கூட இருந்தார். நாங்களும் அவருக்கு வேலை கொடுத்தோம். இப்படி பல இடங்களில் சென்றவர். பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார். பல இடங்களில் சென்றார். இப்பொழுது அங்கு யாரும் இல்லாத நேரத்தில் அவர் போனார். வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஒரு அரசியல் பக்குவத்தோடு ஒரு கேள்வி கேட்கின்ற பொழுது இது நாட்டினுடைய பிரச்சனை, கட்சி பிரச்சனை இல்லை. எங்க கட்சி எங்க கிட்ட இருக்கு, உனக்கு எதுக்கு அந்த கவலை? நாங்க தான் கவலைப்படணும். நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க கவலைப்படுறது என்ன? மக்களை பத்தி கவலைப்படணும். ஏன்னா நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க. உங்ககிட்ட பொறுப்பை கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு வாக்களித்து முதலமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உங்களை நம்பி எவ்வளவு பெரிய துறையை கொடுத்திருக்காரு. அடுத்தது அரசின் சார்பாக பதில் சொல்லக்கூடிய இடத்துல வாய்ப்பும் செய்தி தொடர்பாளர் கொடுத்திருக்காரு. அப்படி கொடுத்திருக்கிற இந்த நபர் ஏனென்று சொன்னால் இவ்வளவு கீழ்த்தரமான கருத்துக்களை சொல்லக்கூடியவரை ஒரு அமைச்சர் என்று சொல்வது கூட எனக்கு வெட்கமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நபர் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கேட்கின்ற கேள்வி என்ன, எங்கிருந்து வருகிறது, அதற்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் முதிர்ச்சி இல்லாத காரணத்தினால் ஏதேதோ பிளர்த்தி கொண்டிருக்கிறார். நாடு முழுவதும் மின் கட்டணம் அதிகரிச்சிருக்கு. எல்லாருக்கும் கடந்த 3 மாதங்கள்ல இருந்த பில்லை விட இப்ப ரொம்ப பன்மடங்கு அதிகமா இருக்குது. மிகப்பெரிய அளவுல ஒரு குற்றச்சாட்டா முன்வைக்கப்படுது. அது கேட்ட போதுதான் அவங்க சொன்னாங்க, கூடுதலா வந்திருக்க, தவறி வந்திருக்கோம், அடுத்த மாசம் கழிச்சிக்கலாம். இந்த கடன் கொடுத்து கடன் வாங்கும் போது எப்ப கம்மியா கொடுத்துருக்குன்னா நான் அடுத்த மாசம் சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு மின்சாரத்துறையை சேர்ந்த ஒரு பயனாளி இவ்வளவு கூடுதலான கட்டணம் வந்திருக்குன்னா நடவடிக்கை எடுக்கணும். எங்க தவறு நடக்குதுன்னு பார்ப்போம், உடனடியாக உங்களுக்கு அது சீர் செய்து கொடுக்கப்படும் தான் சொல்ல முடியுமா வழிய அடுத்த மாசம் கழிச்சிக்கிறா எப்படி கழிச்சிக்கிறது? இப்படியாப்பட்டவங்களை எல்லாம் அமைச்சரா போட்டிருக்காரு இந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். வெட்கக்கேடு.